வாட்டர் ஃபாஸ்டிங் நல்லதா கெட்டதா? ரீசெண்டாக இது வந்து பெரிய ஒரு டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கு. ரீசெண்டாக கேரளா இன்சிடென்ட்ஸ் கூட நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து அந்த பொண்ணு வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் எடுத்து ஒரு சேனல் சம்திங் ஏதோ பார்த்து எடுத்து அவங்களுக்கு வந்து லைஃப் த்ரெட்னிங் கண்டிஷனாகவே ஆயிடுச்சு. ஸோ வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கலாமா இருக்கக்கூடாதா, இது வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இயற்கையில் நமக்கு கொடுத்த எக்ஸலண்ட்டான மெடிசன் எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் தாங்க. வாட்டர் ஃபாஸ்டிங், ட்ரை ஃபாஸ்டிங், இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஃபாஸ்டிங்கில் தப்பே கிடையாதுங்க. ஆனால் அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியமானது. நீங்கள் யூஸ்வலாக வாட்டர் ஃபாஸ்டிங் மாதிரியான கொஞ்சம் கஷ்டமாக போக போகிறீங்க அப்படின்னா அதுக்குன்னு சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஒரு நல்ல ஒரு கைடன்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வாட்டர் ஃபாஸ்டிங்கிறது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால். ஸோ யூஸ்வலாக நாங்கள் நிறைய நேச்சுரோபதி டாக்டர்ஸாக இருக்கட்டும், நிறைய ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸில் வாட்டர் ஃபாஸ்டிங் எக்ஸலண்ட்டாக ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் பயப்படாமல் வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கலாம். ஆனால் எப்போவுமே வாட்டர் ஃபாஸ்டிங்கை கரெக்டாக இருக்கணும். உங்களுக்கு எப்போ அதை பிரேக் பண்ணணும்னு தெரியணும், என்ன மாதிரியான கண்டிஷன்ஸில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன் கொடுக்கணும் அப்படின்றதும் தெரியணும். ஸோ இது வந்து ஒரு டாக்டரோடைய அட்வைஸ் இல்லாமல் வாட்டர் ஃபாஸ்டிங், ட்ரை ஃபாஸ்டிங், ஜூஸ் ஃபாஸ்டிங் எதுவாக இருந்தாலும் இதை டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் ஜஸ்ட்டு சேனல்ஸ்லையோ இல்லைனா இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ரிஸ்க்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஸோ ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வாட்டர் ஃபாஸ்டிங் மாதிரியான எக்ஸலண்ட்டான மெடிசன் எதுவுமே இல்லைங்க. நெக்ஸ்ட்டு இந்த வாட்டர் ஃபாஸ்டிங்கில் மேஜராக மற்றவங்க பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க மேஜராக மினரல்ஸையும் வைட்டமின்ஸையும் எடுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த கேசஸில் பார்த்தீங்கன்னா அது ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசனாக இருந்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறமா அவங்களுக்கு பாடிக்கு தேவைப்படுற சோடியமாக இருக்கட்டும், குளோரைடாக இருக்கட்டும், மற்ற மினரல்ஸ், கால்சியம், இந்த மாதிரி நிறைய எக்ஸசிவான மினரல்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் இந்த ரெண்டுமே வந்து உடம்பு கம்ப்ளீட்டாக டெஃபிஷியன்ட் ஆகி ஃபாஸ்டிங்ன்ற கண்டிஷனில் இருந்து ஸ்டார்வேஷன்ன்ற கண்டிஷனுக்கு மூவ் ஆன் ஆயிருக்குங்க. ஸோ ஸ்டார்வேஷன் கம்ப்ளீட்லி ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது, ஃபாஸ்டிங் வெரி குட். ஸோ ஃபாஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, ஸ்டார்வேஷன் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதை ஒரு கைடன்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபாஸ்டிங் ரிலேட்டட் எனி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம காண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கும், நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் புக் பண்ணி நீங்கள் ஒரு ஃபாஸ்டிங் செஷன்ஸை அட்டன் பண்ணலாம்.